Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா DCA கோர்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. DCA பார்ட் 1ஓட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸ் நம்ம முழுக்க இலவசமாக தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சேனலில் இந்த கோர்சஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ கிடைக்கணும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் போல் ஒரு பேரா கொண்டு வரதுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஈக்குவல் டு போட்டு எப்போதும் போல் ரேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இந்த பேரா வந்து ஓப்பன் ஆகும். இது எப்போதும் போல் ஒரு ஃபஸ்ட்டு பேரா மட்டும் கூட செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுங்க. சைஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபாண்ட்டை மாற்றிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் மாற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புல்லட்ஸ் அண்ட் ஸ்டைலிங் பார்க்க போகிறோம். புல்லட்ஸ் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பக்கம் புல்லட்ஸ் இருக்கோ, எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நம்ம என்டர் கொடுக்குறோமோ அங்கே தான் வந்து அடுத்த புல்லட் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம போகணும் அப்படின்னா அடுத்த ஒரு என்டர் கொடுங்க. இந்த மாதிரி என்டர் கொடுத்து நம்ம நிறையா புல்லட்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் பாயிண்ட்ஸாக நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குறிப்பு வைஸாக நம்ம எடுப்போம். அந்ததுக்கு இது யூஸ் ஆகும். இந்த புல்லட்ஸ் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம மாத்திரம் இருந்தால் மாற்றிக்கலாம். இது எப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு புல்லட்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா இருக்கும். இதில் எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸை கூட நம்ம மாற்றிக்கலாம். எதுலேருந்து எது வரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரையும் அதுவே சேஞ்ச் ஆயிரும். இல்லை எனக்கு புல்லட்ஸே வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நம்பர்னு பக்கத்தில் இருக்கும், நம்பர் கொடுத்துக்கலாம். நம்பர்லேயே ரோமன் ஃபிகர் இருக்குது, ஏபிசி இருக்குது, நம்பர்ஸ்லேயே ப்ராக்கெட்டோடு வர்றது இருக்குது. இது எது தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலைன்மெண்ட் அப்படிங்கிறது 4 அலைன்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 4 அலைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட் ஃபுல்லாக சமமாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் சிக்ஸாக் மாடலில் இருக்கும். அதே மாதிரி சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் டைட்டில் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில் எல்லாத்தையுமே என்ன அலைன்மெண்ட் தான் கொடுப்போம்னா ஒரு பேஜுக்கு டைட்டில் அப்படிங்கிறது சென்டராக தான் வரும். ஸோ இது சென்டராக கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது கலர் கூட கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம கேப்ஸு ஆல் கேப்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அப்பர் கேஸ் கொடுத்துக்கோங்க, அது எல்லாமே கேப்ஸில் மாறிடும். டைட்டில் அப்படிங்கிறது இந்த மெத்தடில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். அலைன்மெண்ட் அப்படிங்கிறது சென்டர் தான் கொடுப்போம். ரைட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லாமே நமக்கு சமமாக இருக்கும், லெஃப்ட் சைட் சிக்ஸாக்காக இருக்கும். நம்ம எழுதும் போது கூட இந்த மாதிரி நம்ம எழுத மாட்டோம். ரைட் சைடு அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஃபைன்ற ஒரு அலைன்மெண்ட் பார்க்குறோம். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேராவை 4 பக்கமே சமமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ லெஃப்ட் சைட்லேயும் சரி, மேலேயும் சரி, கீழே ரைட் சைட்லேயும் சரி, கீழேயும் சரி, எல்லாமே சமமாக இருக்கும். இந்த இதுக்காக இந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே எல்லா அலைன்மெண்ட்லையுமே மொத்தமே 3 அலைன்மெண்ட் தான் இருக்கும். இதில் மட்டும்தான் 4 அலைன்மெண்ட் இருக்கும். 4 அலைன்மெண்ட் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது விடுவோம். லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம டைப்ரைட்டிங்கில் சொல்லுவோம் இல்லையா, டிக் 1, 1.5, 2 அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி நமக்கு தேவையான லைன் ஸ்பேஸை இதில் வச்சுக்கலாம். எதுலேருந்து எது வரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1.5 கொடுத்து பாருங்கள், நமக்கு நல்லாவே லைன் ஸ்பேஸ் தெரியுது. இப்போயும் டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2.0 கூட வச்சுக்கலாம். நான் 1.5 வச்சுக்கிறேன். வச்சுட்டு எதுலேருந்து எது வரையும் செலக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் செலக்ட் பண்ண அளவுக்கு மட்டும் அவுட் சைட் பார்டர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் சைட் பார்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அளவுக்கு பார்டர் வந்துடும். அவுட் சைட் பார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதனால் அவுட் சைட் பார்டர் மட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் பாருங்கள், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2லாம் இருக்குது. இதில் நமக்கு எந்த டிசைன்ஸ் தேவையோ அதை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே போய் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட்டோட சைஸு, கலர்ஸ் இதெல்லாம் மாற்றுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ஸ்டைல்ஸாகவே இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டைல்ஸில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே தப்பாக டைப் பண்ண வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம். அது எப்படின்றத நம்ம இப்போ வாங்க கிளிக் பண்ணி காமிக்கலாம். ஃபைண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நேவிகேஷன் பாக்ஸ் நமக்கு வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
ரீப்ளேஸ் அப்படின்ற பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன வேர்டை தப்பாக டைப் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்டை அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம தப்பாக எந்த வேர்டுமே நம்ம டைப் பண்ணிவிட்டு வரல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இப்போ யூன்னு எடுத்துக்குவோம். இந்த யூன்ற வேர்டை நம்ம பல இடங்களில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இப்போ நான் அந்த பாக்ஸுக்குள்ளேயே லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ட்ஸ் இருக்க எல்லா இடங்கள்லையுமே எனக்கு வேறு வேர்டு போடணும் அப்படின்றத இப்போ நான் மாற்ற போகிறேன். ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் வாட் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன தப்பாக டைப் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்டையும், ரீப்ளேஸ் அப்படின்ற இடத்துல நம்ம கரெக்டாக பண்ணக்கூடிய வேர்ட்ஸையும் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேன்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, இங்கே க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம யூன் டைப் பண்ண இடத்துலலாம் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபைண்ட் அப்படின்னா தேடி கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். ரீப்ளேஸ் அப்படின்னா மாற்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்ட்ஸை நம்ம மாற்றிட்டோம். இந்த ஒரு ரீசனுக்காக ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் ஆகுது. இப்போது அட்டன் டயத்தில் ஒரு 40 பேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மவுஸால் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி டைமில் செலக்ட் போயிட்டு செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டேப்பில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம்.